அபுதாபியில் நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி 2 உள்நாட்டு வீரர்களை 28.4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பது பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த ஏலத்தில் சிஎஸ்கே அணியால் எடுக்கப்பட்ட வீரர்களின் விவரங்களை தற்போது காணலாம். அபுதாபியில் நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி 2 உள்நாட்டு வீரர்களை 28.4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பது பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த ஏலத்தில் சிஎஸ்கே அணியால் எடுக்கப்பட்ட வீரர்களின் விவரங்களை தற்போது பார்ப்போம். கடந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்திற்கு சரிந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்த நிலையில் இம்முறை அணியில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. மினி ஏலத்திற்கு முன்னரே சஞ்சு சாம்சனை வாங்கி பேட்டிங்கை பலப்படுத்திய சஞ்சு சாம்சன் ஐபிஎல் மினி ஏலத்தில் 43.40 கோடி ரூபாய் கையிருப்புடன் பங்கேற்ற சிஎஸ்கே அணி அன்கேப்டு இந்திய வீரர்களான கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீரை 14.20 கோடி ரூபாய்க்கு அதிக தொகை கொடுத்து ஏலத்தில் எடுத்துள்ளது. மற்றொரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ராகுல் சாகரை 5.20 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சாளர் அகில் ஹுசனை அவருடைய அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கும் நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளரான மார்ட் ஹென்ரியை அவருடைய அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கும் சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தது. ஆஸ்திரேலியாவின் ஆல்ரவுண்டரான மேத்யூ ஹார்ட்டை 1.50 கோடி ரூபாய்க்கும் நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான சகாரி ஃபவுல்ஸ் மற்றும் இந்திய பேட்ஸ்மேனான சர்ஃப்ராஸ் கானை தலா 75 லட்சம் ரூபாய்க்கும் சிஎஸ்கே ஏலம் எடுத்தது. இந்திய ஆல்ரவுண்டரான அமன் கானை 40 லட்சம் ரூபாய்க்கும் சிஎஸ்கே அணி ஏலம் எடுத்துள்ளது.